உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி. உண்மையை சொல்லணும்னா மீனராசி அன்பர்களுக்கு குரு ஒரு புறம் 4ஆம் பாவத்திலேயே உங்களுக்கு இருந்ததுனால அர்த்தாஷ்டம குரு 3ஆம் பாவத்தில் இருந்த குரு அந்த ரெண்டுமே உங்களுக்கு வேலை செய்யலை. அது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பாதிப்புகளை தான் கொடுத்ததுன்னு நான் சொல்லுவேன். அதோடு பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி வேறு பக்கம். இந்த ஜென்மச்சனியால் சொல்ல வேண்டியதே இல்லை. இதுக்கு மேலே கஷ்டங்கள் எதுவும் இல்லைன்ற மாதிரியான பாதிப்புகள். ஒன்று முடிஞ்சதுன்னு நம்ம நினச்சோன்னா அதை விட இன்னொன்று பெருசாகுது. இல்லை அது முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சா அது முடியாமல் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. இப்படி பல விதமான பிரச்சனைகள். அதுலேயும் உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களை சார்ந்தவங்க, உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துனா அது எந்த அளவுக்கு பாதிக்குமோ அப்பேற்பட்ட பாதிப்புகளை சந்தித்தவங்களும் மீனராசி அன்பர்கள் தான். அப்படி கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4 வருஷமாகவே இந்த பாதிப்புகள் தொடர்ச்சியாக இருந்தது. அதுலேயும் இந்த 2 வருஷம் இது இப்படியே இருந்தால் என்ன நடக்கும் தெரியல என்ற அளவுக்கு படுத்தா தூக்கம் இல்லாத அளவுக்கும் பல யோசனைகள், பல சிந்தனைகள், அல்லாடுறீங்க, கஷ்டப்படுறீங்க, எங்கே போகிறீங்க, இங்கே வரீங்க, ஆனால் எங்கேயுமே எந்த ஒரு கிளாரிட்டியும் நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அதுலேயும் ஒரு வேலையில் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எவ்வளோ நேர்மையாக உழைக்கணுன்னாலும் ஓகே உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் எந்த உழைப்பும் இல்லாமல், எந்த வித ஒரு ரிஸ்க்கு இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க ஈஸியாக உங்களை கடந்து முன்னாடி போகிறாங்க. அப்போது பட்ட கஷ்டத்துக்குண்டான பலனும் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ப்ரமோஷனோ இல்லை ஊதிய உயர்வோ இல்லாத ஒரு நிலைமை. சாதாரண வேலையில் இருக்கிறவங்க தன் வேலையில் வர சம்பளம் தனக்கு பத்தாத ஒரு நிலைமை. இப்படியே போயிட்டு இருந்தால் வாழ்வாதாரம் பாதிச்சிருமேன்ற ஒரு பயம் ஒரு புறம். அதுலேயும் இடமாற்றங்களோ இல்லை இருக்கிற இந்த சின்ன வேலையிலிருந்து பெரிய வேலைக்கு போக ஏதாவது வேறு பிஸ்னஸ் தொடங்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்ட்டு சாதாரண ஒரு ஊழியர்கள் ரீதியில் இருக்கக்கூடியவங்களிலிருந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் ரீதியில் இருக்கக்கூடியவங்க வரைக்குமே ஒரு திணறல். அந்த திணறல் எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் இல்லாத ஒன்று, எங்கள் வாழ்க்கையில் சந்திக்காத ஒன்று சந்திக்கிற மாதிரி இருக்கே. ஒரு ஓட்டுநராகவோ, ஒரு டாக்ஸி டிரைவராகவோ, இல்லை ஒரு ஜவுளி கடையில் ஒரு லேபர் வேலையில் இருக்கக்கூடியவங்களோ, அதே நேரத்தில் ஒரு ஹோட்டல் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய வேறு வேலை ஆட்கள், அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த ஊதியம் எதுவும் பத்தாத ஒரு நிலைமை, கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை அதிகரிச்சுக்கிட்டு தான் போயிட்டுருக்கே தவிர எதுவும் குறைஞ்ச பாடே இல்லை. அப்போது நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸை தொடங்கலாம், ஏதாவது ஒரு வேலையை தொடங்கலான்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதை எந்த விதத்துலையும் வெளிப்படுத்த முடியல. அதற்குண்டான பொருளாதாரம் கை கொடுக்கல இத்தனை நாள். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் அதில் இறங்கிட்டால் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைய போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய தோற்றம் மாறப்போகுது. ஒரு நாள் ஒரு காலகட்டங்களில் ரொம்ப சிரமத்தில் இருந்தவங்க தான் ஒரு சில சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்களுடைய கிரக அமைவுகளினுடைய மாற்றத்தினால இன்றைக்கி உச்சக்கட்ட தொழில் அதிபர்களாகவும் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய உயர்தர விஐபிக்களாகவும் இன்றைக்கி வாழக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களால எத்தனையோ பேர் இன்றைக்கி குடும்ப வாழ்வாதாரம் எத்தனையோ பேருக்கு அவங்களால கிடைக்கிது. அப்போது என்னென்னா, ஒரு சாதாரண இடத்துல இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல இலக்குக்கு போகணுன்னா நம்ம உழைப்பு மட்டுமல்ல, நம்மளுடைய நேரமும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அப்படி இந்த மீனராசி அன்பர்களுக்கு 5ல் குரு, அதுதான் உங்களுக்கு ஹைலைட். உச்ச குருவாக 5ல் நின்று 9ஆம் பார்வையாக அவர் வீட்டை, அந்த குரு தான் உங்களுடைய வீட்டினுடைய அதிபதி. நீங்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அப்போ அந்த குரு டைரெக்டாக 5ஆம் பாவத்தை இங்கே பார்க்கும் பொழுது உங்களுடைய சகல பாதிப்புகளும் உங்களை விட்டு நீங்க போகுது. உங்களுடைய மனபாரங்கள் தீரப்போகுது. உங்களுடைய தடைகள் உடைய போகுது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்கிறதுக்குண்டான வழிகள் உங்களுக்கு திறக்கப்படுதுன்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரையிலையும் மீனராசிக்கு தான் இந்த குரு பெயர்ச்சி பெரிய லெவலில் வேலை செய்ய போகுதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ராசியினுடைய அதிபதியே உச்சமடைஞ்சு அவர் 5ஆம் பாவத்தில் நின்று மீண்டும் அதே ராசியை பார்க்குற வாய்ப்பு யாருக்குமே அது கிடைக்காது. அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட அமைப்புகளை நீங்கள் பயன்படுத்தணும். அதில் தான் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் புது உறவுகள் உங்களை தேடி வரும்.
அது மட்டுமல்ல, உங்களுக்கு சில நட்புகளால் சில வழிகாட்டுகள் கிடைக்கப்படும். அதே நேரத்தில் சில ப்ராஜெக்ட்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசி எடுபடாத சில விஷயங்கள் இதுக்கு மேல் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அது சடனாக உங்களுக்கு கிளிக் ஆகிடும். அதுலேயும் வேலை இழந்து தவிக்கிறவங்களுக்கு டக்குன்னு வேலை கிடைச்சிடும். வெளிநாட்டில் போய் என்னென்னவோ கனவோடு நம்ம முயற்சி எடுத்தோம், பார்த்தா இங்கே பல பிரச்சனைகளோடு இன்றைக்கி நம்ம நிற்கிற மாதிரி இருக்கே, இது சரியாகுமான்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு சரியாகிறது மட்டும் இல்லை, அது சாதனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிடும். அது மட்டுமல்ல, உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களை மீண்டும் உங்களை தேடி உங்களோட இணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. இத்தனை நாட்களாக யார் யாரெல்லாம் உங்களுக்கு டார்ச்சர் வேலையில், யார் யாரெல்லாம் நீங்கள் கீழே விழணும், நீங்கள் பாதிக்கப்படணும், உங்களுடைய எமோஷனலை டச் பண்ணி உங்களை அந்த இடத்த விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஸ்டாண்டர்டாக நிற்க போகிறீங்க. உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்க போகுது. அது மட்டுமல்ல, ஒரு மீன ராசியை பொறுத்தவரையிலும் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, நட்புக்காக எதையும் இறங்கி செய்யக்கூடியவங்க, அப்பேற்பட்டவங்க எதையும் செய்வாங்க. பட் அவங்கள சீண்டினால் அவங்களுடைய வேகம், அவங்களுடைய செயல், அவங்களுடைய பதிலடி அது வேறு லெவலில் இருக்குன்றதை மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்குண்டான ஒரு காலமாக இது மாறப்போகுது. குறிப்பாக பெற்றவங்க, நீங்கள் பெற்றவங்க, இவங்க 2 பேரையும் நீங்கள் திருப்திப்படுத்திடுவீங்க. எப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக ஐயோ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நம்மளுடைய பிள்ளை இவ்வளோ பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்கேன்னு நினச்சி வேதனையில் இருந்திருந்தாலும் அவங்களே பார்த்து பூரிப்படைகிற நிலைமை உருவாயிடும். நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் கிடைச்சிடும். அவங்க கல்வி ரீதியிலையும் சரி, அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் உடைய போகுது. அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பிரகாசத்தை இதுக்கு மேலே நீங்கள் சந்திக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, மீன ராசி என்பவர்கள் பிள்ளைகளுக்காகவே, குடும்பத்துக்காகவே வாழக்கூடியவங்க. அதே நேரத்தில் அப்பேற்பட்ட பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்களை இன்றைக்கி ஒரு நல்ல கல்வி தரத்தில் கொண்டு அற்புதமான ஒரு வேலை வாய்ப்புகளை அமைச்சு இன்றைக்கி எல்லா தரம் தகுதி அவங்கக்கிட்ட எல்லாம் இருந்தும் அவங்களுக்குரிய ஒரு திருமண வாய்ப்பை அமைச்சா அந்த திருமணம் தடையாயிட்டே இருக்கே. இன்றைக்கி இவ்வளோ ஒரு அருமையான தகுதி தரம் இருந்து நமக்கு காரணமே இல்லாமல் ஏன் திருமண வாழ்க்கையை அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த குரு பயிற்சியால் அவங்களுக்கு அழகாக திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உருவாக்க போகிறீங்க. இதில் நீங்கள் ரொம்ப பயன்படுத்த வேண்டிய காலம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2 அக்டோபர் 31 வரைக்குமே நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கூட மிஸ் பண்ணாமல் பிஸ்னஸ் ரீதியில் இறங்கி செய்கிறதா இருந்தாலும் சரி, வேலையில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, அந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துலேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், இடமாற்றங்களை உண்டாக்கலாம். இந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் இந்த 31 வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய, அதாவது அக்டோபர் 31 வரைக்கும் திருமண முயற்சிகளை சடனாக பார்த்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீண்ட நாள் தடை ஆகிட்டே இருக்கேன்னு நினச்சி அசால்ட்டாக இருந்துட வேண்டாம். இந்த காலகட்டங்கள் சடனாக கிளிக் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்களை பிரச்சனை இருந்தால் சரி பண்ணி டக்குன்னு அது உங்கள் கைக்கு வர மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணிக்கோங்க. குறிப்பாக பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்கவுங்க பேச்சை மீறி எடுக்கிற முடிவை சரி பண்ண பாருங்கள் இந்த காலகட்டங்களில். இல்லைனா அது உங்களுக்கு பெரிய லெவலில் ட்ராபேக் ஆகிடும். இது எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு காலம், சாதிக்கக்கூடிய ஒரு காலம் இது. பட் அந்த 31 இருக்கு இல்லையா, அக்டோபர் 31 ஜனவரி 23 வரைக்கும் இந்த குரு அப்படியே டிரான்சாக்ஷன் ஆகி எங்கே போயிடுவார்னு பார்த்தீங்கன்னா, சிம்மத்துக்கு போயிடுவார். சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார்னா, உங்களுடைய ராசிக்கு 5 இருந்த குரு 6ஆம் பட்சத்துக்கு போகும்போது அங்கே சில ப்ளஸ் நடக்கும். என்ன நடக்கும்னா, நீண்ட நாள் கடன் சுமைகள் தீரும், நீண்ட நாள் ஆரோக்கிய பாதிப்புகள் குரு அங்கே இருக்கும்போது சரியாயிடும். பட் ஆனாலும் அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது, வண்டி வாகனங்களில் வேகமாக செயல்படுவது, அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடாத இந்த விஷயங்கள் செஞ்சிட போகிறீங்க. 1. 2வது பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டங்களில் அக்டோபர் 31 டு
ஜனவரி 24க்குள்ளே மட்டும் பிஸ்னஸை தொடங்குறதா அப்படின்னு பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, மற்றவங்க இந்த மாதிரி பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் இருக்குன்ட்டு விவரம் தெரியாமல் பணத்தை போட்டுறதோ, புது முயற்சிகள் அந்த கேப்பில் மட்டும் நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஜனவரி 25ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஜூன் 6ஆம் தேதி வரைக்குமே ஹை லெவல் டாப் பொசிஷனில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. இந்த கேப்பை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் ஆரோக்கியத்தை கூட செக் பண்ணிக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பெரிய லெவலில் வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு கைக்கூடி வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றங்கள், பிரம்மாண்டமான சில வாய்ப்புகள் உங்களை வந்து அடைய போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா அக்டோபர் வரைக்குமே, ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்குமே பார்த்திங்கன்னா ப்ரமோஷனுக்குரிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பெரிய லெவல் அவார்ட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். ஆராய்ச்சி துறையிலையும் மருத்துவத்துறையிலையும் இருக்கிறீங்கன்னா பெரிய லெவலில் சில ரெக்கார்டை உண்டாக்கிடுவீங்க. யாராலையும் முடியாத சில விஷயங்களை முடிச்சு காட்டுவீங்க. அவ்வளோ பெரிய ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிவிடுவீங்க. அவ்வளோ நல்ல ஒரு காலமாக இது இருக்கும். தெய்வத்தினுடைய முழு அனுகிரகம் உங்கள் மேலே விழுது. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்துங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஹை லெவலில் டாப் பொசிஷனில் நிற்க போகிறீங்க. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்களை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்வாதாரம் வேறு லெவல் இருக்கும். உங்களுடைய இமேஜ் மீண்டும் அவ்வளோ சாதாரணமாக டவுன் பண்ணிட மாட்டீங்க. அவ்வளோ பெரிய உயர்தர நிலைக்கு போயிடுவீங்க. என்னை பொறுத்தவரையிலையும் மீனராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் சனியை நினைக்க வேண்டாம். இந்த குருவை இந்த நேரத்தில் நினச்சிக்கிங்க. அது பெரிய லெவலுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா சனி ஏன் நினைக்க வேண்டான்றனா, சனி உங்கள் லக்னத்தில் இருக்கார். பட் இதில் நல்ல விஷயம், குரு வீட்டில் தான் இருக்கார். அப்போது இந்த குரு என்ன பண்ணுவார்னா 9ஆம் பார்வையாக அந்த குரு வீட்டை தான் பார்க்க போகிறார். அந்த வீட்டில் தான் சனியும் இருக்க போகிறார். அப்போ அந்த இடத்துல சனியை சாந்தப்படுத்திடுவார். அப்போது சனியால் வரக்கூடிய பிரச்சனையை குரு சேவ் பண்ணிடுவார். அதனால் தயவு செய்து எந்த நெகட்டிவையும் நினச்சிக்கிட்டு இது இருக்குது இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் வேண்டாம். நல்லா இருக்கும், எல்லாமே டாப் லெவலில் இருக்கும். ஒன்று நடந்தால் நல்லது, நடக்காட்டி ரொம்ப நல்லது, இந்த விட இன்னொரு பெட்டராக ஒன்று இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அதனால் இத்தனை நாள் நடக்காததை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பெரிய லெவலில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுன்றது தான். அதுக்காக தான் கடவுளை உங்களை வெயிட் பண்ண வச்சாருன்னு நினச்சிக்கிங்க. முயற்சிகளை பலப்படுத்துங்க. எல்லா விதத்துலேயுமே ஒரு தெளிவான, ஒரு நிம்மதியான, சந்தோஷமான உங்கள் குடும்பத்துக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண போகிறீங்க. என்னை பொறுத்தவரையிலையும் இது உங்களுக்கு உண்டான ஒரு காலம்தான். உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. ஏன்னா சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் ரொம்ப முக்கியம். நான் சொன்னது கோச்சார பலன், உங்களுடைய ஜனன ஜாதக பலன் அதை விட அவசியம். அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். அதில் இந்த சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டு தான் ஜாக்பாட் அடித்த மாதிரி. அதனால் பாருங்கள், பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளை எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திடும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.